அண்மை செய்தி. வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் நீக்கப்பட்டவர்களுக்கு சென்னையில் சிறப்பு முகாம் இன்றும் நாளையும் நடத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் வெங்கட். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தமிழகத்தில் நேற்றைய தினம் வரைவு வாக்காளர் பட்டியல் என்பது வெளியிடப்பட்டது. தமிழகத்தில் நவம்பர் 4ஆம் தேதி முதல் வாக்காளர் சிறப்பு தீர்வு திருத்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு டிசம்பர் 14ஆம் தேதியுடன் அந்த படிவங்களை சமர்ப்பிப்பதற்கான காலக்கெடு முடிந்த நிலையில நேற்றைய தினம் தமிழகம் முழுவதுமே முன்னதாக அந்தந்த மாவட்ட வாரியாக வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்ட நிலையில நேற்று மாலை தமிழக தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் ஒட்டுமொத்தமாக தமிழகத்துல வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிட்டார். வரைவு வாக்காளர் பட்டியல் அதாவது எஸ்ஐஆர் பணிகளுக்கு பிறகாக தமிழகத்துல 97,37,832 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். இதில் அதிகபட்சமாக சென்னையில தான் 14,25,018 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில சென்னையில இன்றும் நாளையும் 2 நாட்களுக்கு புதிய வாக்காளர்களை இந்த பட்டியலில் சேர்க்கக்கூடிய பொருட்டு இன்றும் நாளையும் 7 தினங்களுக்கு அந்தந்த வாக்குச்சாவடி மையங்கள்ல நடைபெறக்கூடிய சிறப்பு முகாம்கள்ல அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு சென்னை மாநகராட்சி ஒரு தகவல் வெளியிட்டிருக்கிறது. அதாவது மொத்தமாக இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியானதற்கு பிறகாக 3 ஃபார்ம் படிவங்கள் கொடுத்திருக்கிறாங்க. அந்த படிவம் 6 பொறுத்தவரைக்கும் புதிய வாக்காளர் பட்டியலை சேர்க்க விரும்புவோர் படிவம் 6 சமர்ப்பிக்க வேண்டும். அதே போல வாக்காளர் பட்டியலில் மீண்டும் பெயர் சேர்க்க வேண்டும், திருத்தம் செய்ய வேண்டும் உள்ளிட்டவற்றை இந்த சிறப்பு முகாம்கள் மூலியமாக பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். புதிதாக வாக்காளர் பட்டியலில் சேர்க்கவோர் படிவம் 6 சமர்ப்பிக்க வேண்டும். ஒருவரின் பெயர் தவறாக சேர்க்கப்பட்டிருந்தால் படிவம் 7 தாக்கல் செய்ய வேண்டும். முகவரி மாற்றம் அல்லது தொகுதியை மாற்ற வேண்டும் அப்படின்னா படிவம் 8 சமர்ப்பிக்க வேண்டும். இப்படி இந்த 3 படிவங்களை சமர்ப்பிப்பதற்காக சென்னையில இன்றும் நாளையும் சென்னை மாநகராட்சி சார்பாகவும் தேர்தல் ஆணையத்தின் சார்பாகவும் சிறப்பு முகாம்கள் என்பது நடைபெற இருக்கிறது. அதிகபட்சமாக சென்னையில தான் 14 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கூடிய நிலையில வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியான அதற்கு அடுத்த நாளை சென்னையில சிறப்பு முகாம்கள் இன்றும் நாளையும் நடைபெற இருக்கிறது. அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கும் வாராந்திர அறிக்கையாக இந்த புதிய விண்ணப்பங்கள் எவ்வளவு விண்ணப்பங்கள் புதிதாக பெறப்படுகிறது உள்ளிட்ட தகவல்கள் அவர்கள் கொடுக்கப்படும். அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் மூலமாக தினசரி 10 படிவங்கள் பெற்றுக் கொள்ளப்படும். அதே போல ஏற்கனவே இந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் தங்களோட பெயர் இருக்கிறதா அப்படிங்கிறத voters.eci.gov.in என்ற இணையதளத்தின் மூலியமாகவும் பார்த்துக் கொள்ளலாம் என கூறப்பட்டிருக்கூடிய நிலையில சென்னையில இன்றும் நாளையும் வாக்காளர்களுக்கான சிறப்பு முகாம் என்பது நடைபெற இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக தமிழகத்துல 97,37,832 வாக்காளர்கள் நீக்கப்பட்ட நிலையில அதில் சென்னையில் தான் அதிக வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில சென்னையில இன்றும் நாளையும் வாக்காளர்களுக்கான சிறப்பு முகாம் என்பது நடைபெற இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி.